இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தோட்டத்தில் வந்திருக்கோம். தோட்டத்தில் நம்ம கிட்டத்தட்ட 3 விதமான கொய்யா வச்சுருக்கோம். என்னென்னா பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலர் கொய்யா, ஒயிட் கலர் கொய்யா, அப்புறம் வந்து தைவான் பிங்க்னு ஒரு வெரைட்டி கொய்யா வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம சிவப்பு கலர் கொய்யா தான் பார்க்குறோம். இந்த கலரில் காய் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் செடி வந்து கிட்டத்தட்ட இடுப்போசன்னே வளர்ந்துருக்கு. ஆனால் காயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க, கிட்டத்தட்ட ஒரு இதுலேயே ஒரு 20 கொய்யா இருக்கும். பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே இருந்துலாம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா கொப்பு பூரம் வந்து கீழே தான் இருக்கிறதுனால எல்லா கொய்யாவுமே வந்து மண்ணில் தான் கிடக்கு. தெரியுதுங்களா? மண்ணில் தான் எல்லா கொய்யாவும் கிடக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ஒயிட் கலர் கொய்யாவும் வச்சுருக்கோம். அது வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த வெரைட்டி கொய்யாவில் பிடிச்ச அளவு அந்த வெரைட்டியில் பிடிக்கலை. ஆனால் அது வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. இது வந்து வளராமல் குட்டையாகவே இருக்குது. நீங்கள் உங்கள் தோட்டத்தில் எந்த வெரைட்டி கொய்யா வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த கொய்யாவில் அதிகமான ஈல்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொய்யாவில் எவ்வளோ கொய்யா இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலர் கொய்யா. ஆனால் வந்து எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதில் பிடிச்ச அளவு இதில் பிடிக்கலை. கிட்டத்தட்ட இதில் ஒரு அவ்வளோதான், ஒரு 7-8 கொய்யாவுக்கு மேலே பிடிக்கலை. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஏன்னா எல்லாமே ஒரே நாளில் வச்ச கண்டு தான். இது நல்லா ஹைட்டாக வளருது, அது வளரல. ஆனால் அதில் கொய்யாவை வந்து நிறையா பிடிச்சிருக்கு. இதில் ஒரு சில கொய்யா தான் பிடிச்சிருக்கு. ஆனால் ரெண்டுமே வந்து அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் வந்து தண்ணி வசதி கிடையாது, போரும் போடலை எதுவும் போடலையா. மழையை நம்பி தான் வரதுனால காய் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே வந்து காய் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வறட்சியில் வந்ததுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல், கொஞ்சம் இனிப்பு இல்லாமல் சொதன்னு இருக்கும். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வறட்சியில் வர்றதுனால காய் டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து இது வெரைட்டி பேர் தைவான் பிங்க்னு சொன்னாங்க. இது வந்து காய் ஓப்பன் பண்ணி அந்த விதையெல்லாம் பிங்க் கலரில் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ தான் வாங்கி வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு. இதில் எந்த ரகம் உங்களுக்கு பிடிச்ச ரகம்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொழில் ரீதியாக எதை பண்ணலாம், வியாபார சம்மந்தமாக எது பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து வியாபார நோக்கமாக எது பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் அதை பார்த்து அவங்களுக்கு என்ன கொய்யா கண்டு தேவையோ அதை தோட்டத்தில் நட்டுக்குருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.